ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நீலாதுங்கஸ்தநகரி தடிசுப்தமுத்போக்ய கிருஷ்ணம் பாராத்தயம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்மத்பயாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜி நிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாஸ்தஸ்தை நமிதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்துல பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். இந்த பாட்டுல கண்ணனுக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு தோழியை எழுப்புறாங்க. இந்த தோழியை பார்த்தாலே கண்ணன் ரொம்ப குதூகலம் அடைவானாம். விரைவாக கண்ணன் வந்து விடுவான் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு இந்த தோழியை அழைச்சிட்டு தான் போகணும்னு சொல்லி மற்ற தோழிகள் எல்லாமே வாசல்ல வந்து நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பெண்ணை எழுப்பும்போது கிழக்கு வெளுத்துச்சு. அதனால அவங்க சொல்றாங்க, இன்னும் நீ தூங்குறியே பெண்ணே, கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவ என்ன சொல்கிறா அப்படின்னா, அழகிகளே, உங்களோட முகம் சந்திரனை ஒத்த அழகோட இருக்கு. அந்த அழகோட எதிரொலி தான் ரொம்ப பிரகாசமாக தெரியுது. அதனால நீங்கள் கிழக்கு வெளுத்திருச்சு நம்பி என்னை வந்து எழுப்புறீங்க. இன்னும் விடியற்காலை ஆகலை அப்படின்னு சொல்கிறா. இப்போது வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் அவ பேச்சை கேட்டதும் அப்படியெல்லாம் இல்லையடி தோழி அப்படின்னு மறுத்து சொல்கிறாங்க. மறுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் விடிந்ததற்கான மேறு அடையாளங்களையும் சொல்றாங்க. எருமைகள் கூட சிறுவீடு மேய்வதற்கு போயிருச்சுமா. சிறுவீடுனா என்னன்னா, பால் தரும் கறவை இனங்களை அவைகள் வழக்கமாக காட்டில் மேய்க்கு செல்றதுக்கு முன்னாடி முதல் நாள் இரவெல்லாம் அது அசை போட்டு பால் கறப்பதற்கு தயார் நிலையில இருக்கும்போது விடியற் காலையில தங்கள் சொந்த தோட்டங்களில் உள்ள பனிப்புள்ளல சிறிது நேரம் மேய விடுவாங்க. இதனால கறவை இனங்கள் உடம்பில் தெம்பும் தெளிச்சியும் உண்டாகி ரொம்ப நிறைய பால் சுரக்குமா. இதைத்தான் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் அப்படின்னு விடியற் பொழுதுக்கு அடையாளமாக காட்டினாங்க. இப்போ மறுபடியும் சும்மா இல்லாமல் உள்ளே இருக்க அந்த தோழி சொல்கிறா, திருஆய்ப்பாடியில் 5 லட்சம் குடில்கள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் விடிந்தது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறா. இதற்கு மறுபடியும் தோழிகள் வெளியே இருந்து பதில் சொல்கிறாங்க, தோழியே, நோன்பிலே ஆர்வமுள்ள பெண்கள் எல்லாம் எழுந்து போய்கிட்டே இருக்காங்க. திருவேங்கட யாத்திரை செல்பவர்கள் எல்லாம் ஒருமித்தா போறாங்க. அங்க ஒரு கூட்டம் இங்க ஒரு கூட்டமா குழு குழுவா போய்கிட்டே இருக்காங்க. அவ்வாறே இங்கும் நோன்பின் பொருட்டு நீராட கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க. ஆனா நாங்களோ அந்த மாதிரி போறவங்களை எல்லாம் போக விடாம தடுத்து உன் போன்று இருக்கும் தோழிகளையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும்ன்ற எண்ணத்துல வந்திருக்கோம். யாத்திரையில பகவானுக்கு பிரியமான பாகவதை ஒருத்தி வருவதாக இருந்தா யார்தான் அவளை இருந்து அழைத்துக்கிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அது போலத்தான் உன்னையும் அழைத்து செல்ல வேண்டும்னு நீயும் உடன் வருவாய்ன்ற நம்பிக்கையில நாங்க உன் வாசல்ல நிக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் ராமபிரான் கிட்ட சரணாகதி அடைவதற்காக விபீஷணன் வந்தார் இல்லையா? அப்போ ராமர் தன்னோட கூட்டத்தாரோட ஆலோசித்து அவரை அழைக்கிற வரைக்கும் அவர் வானத்திலே நின்று கொண்டிருந்தாரே, அதுபோல நாங்களும் உன்னை அழைப்பதற்காக உன்னோட வாசல்ல வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உன்னை பார்த்தா கண்ணன் குதூகலம் அடைவான். பெண்ணே எழுந்திரு, வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து போய் அவனை பாடி பறை கொள்வோம். அவன் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவன் தெரியுமா? பறவையோட உருக்கொண்டு வந்த கேசி அப்படிங்கிற அரக்கனை பயங்கரமான வாயை பிளந்து அவனை கொன்றவன். மல்யுத்த போரிலே வல்லமை
தேவர்களுக்கெல்லாம் ஆதி தேவனாக திகழும் தேவாதி தேவன். அவனை நாம போய் அவனை சேவிச்சோன்னா நம்ம போய் பார்க்க வேண்டியவங்க நம்மளை தேடி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளோட காரியத்தை அவன் அறிஞ்சு நமக்கு அருள் செய்வான். இங்க நம்ம தேடி போக வேண்டியவங்க அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, முன்பொரு காலம் தண்டகாரண்யத்தில் வாழ்ந்த ரிஷிகள் ராம அவதாரம் பற்றி தங்கள் தீர்க்க தரிசனத்தால் உணர்ந்து ராமனை போய் தரிசிக்க வேணும்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அவர்கள் வாழ்ந்த தவக்குடிலுக்கு ராமன் வனவாசம் போகும்போது தானாக வந்ததும் ஆனந்தத்தின் எல்லையில திளைத்து போய் வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அளவிற்கான இன்ப மீதி பரவசத்தோட ராமனை எதிர்கொண்டு அழைத்து ரொம்ப குதூகலமா அவங்க, நீ எங்க கூட்டத்தோட இணைந்து எங்களை ஆசீர்வதிக்க வந்துட்டியே ராமா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாம கண்ணனை நோக்கி போயிட்டு இருக்கோம். நாம சேவிக்க போறது தெரிஞ்சா அவனே ஓடோடி குதூகலமாகி நம்ம கூட்டத்தோட இணைந்து பாடி ஆஹா என்று மகிழ்ந்து நம்ம வந்த காரியத்தை ஆராய்ந்து நமக்கு அருள் செய்வான். இதத்தான் ஆண்டாள் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பாசுரத்தோட அருமையான விளக்கம். இப்போ இதோட உட்கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தகுதி வாய்ந்த ஒரு ஆச்சாரின் தலைமையின் கீழ் உத்தமமான அடியார்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அனுபவிப்பதைக் கண்டு அவங்களுக்கு மிக்க சந்தோஷத்துடன் அருள் புரிவான் அந்த பரம்பொருள். பக்தர்கள் பகவான் கிட்ட அன்பு கொள்வாங்க. அந்த பகவானும் ஒரு சில பாகவதர்கள் மேல அதிக அன்பு வச்சிருப்பான். அதை காட்டுறதுக்காக தான் அவன் இங்க ஒரு பாகவதைய குறிப்பா அந்த பாகவதை வந்தா நமக்கு குதூகலமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லியிருக்காரு. கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு அதை அடைமொழியிட்டு காமிச்சிருக்காங்க ஆண்டாள் தேவி. சிறந்த ஆச்சாரியர்கள் மிகப்பெரிய கருத்துக்களை மிகச்சிறிய உதாரணங்களை கொண்டு விளக்கிடுவாங்க. இதைத்தான் எருமை சிறுவீடு மேய்ந்தன அப்படிங்கிற சொற்றொடர் சொல்லுது. கீழ்வானம் வெள்ளென்ற அப்படிங்கிற சொல்லுக்கு ஜீவாத்மாவோட ஐயப்பாடுகள் நீங்கி சத்துவகுணம் அமையப்பெற்று இறைவனை பற்றிய தெளிவான ஞானம் பிறந்தமைக்கு ஒரு உதாரணமா இருக்கு. இறை அருளை நாட்டம் கொண்டோர் இல்லறத்துக்கு சுகங்கள் ஈடுபட்டிருந்தாலும் வழிகாட்டும் தகவு பெற்ற ஆச்சாரியர்கள் பொறுமையா இருந்து அவங்கள மீண்டும் இறையருளை ஈடுபடுத்துவர் என்பதை போவான் போகின்றாரை போகாமல் காத்து அப்படிங்கிற சொற்றொடர் குறிக்குது. இது ரொம்ப ஆழமான உள்ள ஒரு கருத்து. அடுத்து எப்படி இது ராமானுஜரை இந்த பாசுரம் குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு ஆன்மாக்களின் விடியல் உணர்வை வெளிப்படுத்தும் இந்த பாசுரத்துல தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். இப்போ இங்க வைணவ தர்மம் தழைக்க ராமானுஜரை தந்தருள வேண்டும்னு திருவரங்கத்திலிருந்து வந்த நம்பிகள் சத்தியவிரத ஸ்தலமான காஞ்சி வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்டாரு. முதல்ல தயக்கத்தோட மறுத்த தேவாதி ராஜனான எம்பெருமான் திருக்கச்சி நம்பிகள் மூலமா நம்பிகள் கோரிய வண்ணமே ஸ்ரீ ராமானுஜரை தானம் கொடுத்தாரு. இந்த மாதிரி தேவாதி தேவனான பேசும் பெருமானாய் விளங்கும் திருக்கச்சி திவ்ய தேசத்து எம்பெருமான சென்று நாம சேவித்தோமானால் அவன் ஆ என்று இறங்கி நம்மளோட கோரிக்கையை அறிஞ்சு அதை ஆராய்ந்து அது நல்லது அப்படின்னு நினைச்சு நமக்கு அருள் புரிவான் அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்துல அந்த தேவராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வந்த, அதாவது தீர்த்த கைங்கரியம் செய்து வந்த ஸ்ரீமத் ராமானுஜரை திருவரங்கத்து பணிக்காக மனமுவந்து அனுப்பி வச்சாரு அந்த காஞ்சிபுர பெருமாள். இந்த நிகழ்வை மனசுல கொண்டுதான் இங்க இந்த வரிகள் ராமானுஜரை குறிக்கப்படுறதா பொருள் கொள்றாங்க. இந்த நிகழ்வுக்கு அடுத்துதான் திருமஞ்சன தீர்த்த கொண்டு வரும் அந்த தொண்டுல ஈடுபட்டிருந்த ராமானுஜரை வைணவ உலகத்திற்காகவே தானமாக கொடுத்த நிகழ்வின மனதில் வச்சு தேவராஜ பெருமாளிடம் ராமானுஜர் சந்நியாசம் பெற்ற அருளை ஆண்டாள் இங்க விவரிக்கிறாங்க அப்படின்னு பொருள் கொள்ளப்படுது. இந்த பாசுரம் இத்தோட முடியுது. நாளை பாசுரத்தை நாம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாயன் நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா,
அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா? அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா? கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உடைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.